ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணாங்கிற பாசுரத்தில் மாலேங்கிற பதத்தை அருமையாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். அவர்கிட்டேந்து கேட்டு தெரிஞ்சின்றதை அடியேனுடைய புத்திக்கு எட்டியவரை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதற்கு முன்னால் மாலே மணிவண்ணா பாசுரத்தை கேட்போம். மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மார்கழியே ஆடுவார் வேலையாள் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டீர்கள், வேலையாள் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டீர்கள், ஞானத்தை அருமையாக பாடியிருக்கம்மா, தேங்க்யூ. கண்ணபிரான ஆண்டாள் மாலே மணிவண்ணான்னு அழைக்கிறார். மாலேன்னா என்ன அர்த்தம்? 3 அர்த்தத்தை சொல்கிறார்கள். முதல் அர்த்தம் மயக்குபவன். அவனோட வடிவழகையும் அவனுடைய வாத்சல்ய குணத்தையும் பார்த்து மயங்கி நிற்பார்கள் கோபிகைகள். வாத்சல்யாதி குணோஜ்வலனாக இருக்கிறதுனால அவனை மால் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கோபிகை கண்ணன் கிட்ட சொல்கிறா, கண்ணா, நீ என்னை யமுனை கரைக்கு வான்னு கூப்பிட்ட, நான் வந்து பார்த்தேன். நீ ஆனால் வேற ஒருத்தியோட கை கோத்துண்டு சிரித்து பேசிட்டு உட்காண்டிருந்த. என்னை திரும்பி கூட பார்க்கல, என்னை ஏமாத்திட்ட. அதனால உன்னோட சவகாசமே எனக்கு வேண்டாம், இனிமே நீ என்னை பார்க்க வராத அப்படின்னு கோச்சுண்டு வந்துட்டா. அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணான் தெரியுமா? அழகான ஒரு ஆடையை எடுத்து உடுத்திண்டான், கையில் பூச்செண்டு எடுத்துட்டான், தலையில் மயில் இறக வச்சுண்டு புன்முறுவலோட மயக்கர வடிவழகோட அவள் முன்னாடி போய் நிற்கிறான். அந்த பெண்ணும் இவனுடைய வடிவழகை பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிட்டான். இதை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். அவன் எப்படி வந்தான், இவள் எப்படி மயங்கினான். துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலிப்பி கவராக முடித்து கலிக்கச்சி கட்டி முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றான். இது என் இது என் இது என்னோ அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இப்படி வடிவழக காட்டி மயக்கிறதுனால இவனை என்ன சொல்கிறோம்? மால் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது அர்த்தம் மோகனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். மால்க்கு ஜெகன்மோகன சுந்தரன்னு அர்த்தம். பிரேமையே வடிவானவன், அதனால மால். அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் பிரேமையை காண்பிக்கக்கூடியவன். மூன்றாவது அர்த்தம் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அர்த்தம். அபரிச்சின்னமானவன் அப்படின்னு சொல்வா. அபரிச்சின்னமானவன்னா என்ன? இந்த தேசத்துல தான் இருக்கான், இந்த காலத்துல தான் இருக்கான், இன்ன வஸ்துவில் தான் இருக்கான் அப்படின்னு நம்மளால ஏகதேசமாக இவ்வளவுதான்னு சொல்ல முடியாதபடி சர்வதேசத்திலையும்
சர்வ காலத்திலையும் சர்வ வஸ்துவாகவும் இருக்கக்கூடிய சர்வ வியாபகன் அப்படின்னு அர்த்தம். அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அப்படின்னு எங்கேயும் வியாபித்து இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அவன், அகண்ட வஸ்து அவன். இப்பேற்பட்ட வஸ்து கோகுலத்தில் வந்து குழந்தையா பிறந்திருக்கு. குழந்தையா வந்தாலும் அவன் பெரியவன் தான். இவன்தான் பிரம்மம், பிரம்மத்தை தான் பெரியாய் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இப்பேற்பட்ட பெரிய பிரம்மம் கோகுலத்தில் விளையாடுற போதே இவன் பரபிரம்மம்னு தெரிஞ்சுட்டார்களாம் கோபிகைகள்லாம். ஆனால் பிரம்மாதி தேவதைகளுக்கு தெரியலையாம் இவன் யாருன்னு. திண்டாடுறாளாம் அவள்லாம். இடக்கை வழக்கை தெரியாத இவாளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அவன் பிரம்மம்னு. அதனால அவ பாடுறா, நகலு கோபிகா கிருஷ்ண நந்தனோ பவான் அகில தேஹினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ரே. இதில் சொல்றா, அகில ஜீவர்களுக்குள்ளும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக விளங்கும் பரம்பொருள் இவன் அப்படின்னு அவ பாடுறா. அதனால தான் மால் அப்படின்னா அபரிச்சின்னமானவன், பெரியவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள். இப்பேற்பட்ட அகண்ட வஸ்து ஜெகன்மோகன சுந்தரனாகவும் வாத்சல்யாதி குணோஜ்வலனாகவும் அங்ககாந்தியோடு இருக்கானா. எதுக்காக அங்ககாந்தி அப்படின்னா பக்தாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு வந்திருக்கான். வாத்சல்யம்ங்கிற குணம் இருக்கிறதுனால பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய சரண்யனாக இருக்கானா. ராமாயணத்தில் பிரபு ராமரை லக்ஷ்மணர், பரதன், ரிஷிகள், தண்டகாரண்ய ரிஷிகள், விபீஷணன்னு எல்லாரும் சரணம் அடைஞ்சான். சரணாகதி சாஸ்திரம்தான் ராமாயணமே. மால் அப்படின்னா மோகனன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா. நம்மளுடைய சித்தத்தை இந்தண்ட அந்தண்ட போக விடாதபடி தன்கிட்ட ஈர்த்துண்டுடுவான். ஏன்னா அவன் சித்தச்சோரன். ஆனால் வியாக்கியானம் பண்ணுறவா சொல்கிறா, நாம் தான் நம்மளுடைய மனசை அவன்கிட்ட கொடுக்குறோம், அவன் நம்ம சித்தத்தை அபகரிக்க மாட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. கண்ணனோட ரூப லாவண்யத்தை பார்த்தா நம்ம மனசு அவன்கிட்ட சமர்ப்பிக்காம இருக்க முடியுமா அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்தில். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை பார்த்து பாடுறார் அவர். கண்ணபுரம்னு சொன்னாலே யாரு? கண்ணன் தான். எப்படி பாடுறார் பாருங்கோ. புண்டரீக மலரதன் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே, திண்திரளால் தாடகைத்தன் உரமுருவ சிலை வளைத்தாய், கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கணபுரத்தென் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ. இந்த பாட்டில் கண்டவர்த்தம் மனம் வழங்கும் கணபுரம் அப்படின்னு தான் பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார். சௌரிராஜ பெருமாளை பார்த்தா தங்களுடைய மனசை வழங்கிடுவா அப்படின்னு பாடுறார். மனசை அவன்கிட்ட பறி கொடுத்துடுவா அப்படின்னு பாடுறார். கண்டவர்த்தம் மனம் கவரும் கணபுரம்னு அவர் சொல்லலை, அவர் அப்படி பாடலை. அவர் எப்படி பாடியிருக்கார்? கண்டவர்த்தம் மனம் வழங்கும் அப்படின்னு தான் பாடியிருக்கார். மனம் வழங்கும்னா என்ன அர்த்தம்? அந்த பெருமாளை பார்த்துட்டா தேங்காய் பழமெல்லாம் கொடுத்து ஒரு உபகாரம் சமர்ப்பிக்கிற மாதிரி தங்களோட மனசையும் சமர்ப்பிச்சுட்டு வந்துடுவா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் எப்படி உட்காண்டிருப்பா தெரியுமா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி உட்காண்டிருப்பாளாம். ஏன்னா மனசை பறி கொடுத்தாச்சு அவன்கிட்ட. எல்லாரும் வந்து கேட்பா, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி உட்காண்டிருக்க அப்படின்னு கேட்பா. மனசு போயிடுத்துடி அப்படின்னு சொல்லுவா. ஏண்டி மனசை கொடுத்த அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவ சொல்லுவா, நான் ஒன்றும் கொடுக்கலடி, கண்ணனே கவர்ந்துட்டான், அவனே எடுத்துட்டுட்டான்னு பழிய அவன் பேரில் சுமத்திடுவா. அவனை மனோகரன், மனமோகனன், சித்தச்சோரன்னு பழி போடுவா, பழி சுமத்துவா.
பாவண்டி அவன், அவன் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கான். இவா தான் மனசை கொடுத்துட்டா. மனசை கொடுத்துட்டு ஜாக்கிரதையாக சொல்லிக்கிறா, எங்கள் மேலே எந்த குத்தமும் இல்லை, நாங்கள் எங்கள் மனசை சுவாதீனமாக தான் வச்சுன்னு இருக்கோம், அவன் தான் தன்னுடைய அழகை காட்டி எங்களோட மனசை கவர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிப்பான். இப்படி சித்தத்தை மயக்குபவனை மாலே அப்படின்னு சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு திருவரங்கத்தில் நம்பெருமாள் வீதியில் வந்துன்னு இருக்கார். எல்லாரும் பழம், பூ, தேங்காய் எல்லாம் சமர்ப்பிக்கிறா. எல்லாரும் அவனை நன்னா சேவிக்கிறா. கடைசியாக பெருமாள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஒரு வெள்ளி தாம்பாளத்தை எடுத்துன்னு வந்தார். அதை ஒரு பட்டு துணியால் மூடி இருக்கார். மூடி பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறார். பகவான் ரங்கன் கேட்குறான். அதை பார்த்துட்டு, என்ன தட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டான். இருக்கே, சமர்ப்பிச்சிருக்கேனே பாருங்கோ அப்படின்னு சொன்னான் அந்த பக்தன். என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணா, உன்னோட மனசு உங்ககிட்ட இல்லடா, கோபிகைகள் கிட்ட நீ போயிடுத்தது, அதனால நான் என்னோட மனசை உனக்கு சமர்ப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் அந்த பக்தர். அப்போ கண்ணன் சித்தச்சோரனாச்சே, சிரிச்சுண்டே இதை கேட்டுட்டு நம்பெருமாள் உள்ளே எழுந்துருளிட்டாராம். நாளை மணிவண்ணாங்கிற பதத்தை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.